வணக்கம். 11/7/2026 சனிக்கிழமை இன்றைய தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்தும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, காற்று விசை அதிகமாக வீசும் இடம், வெப்பசலனம் அதிகமாக உள்ள இடங்களில் பணிபுரிபவர்கள் எந்த வாகனமாக இருந்தாலும் பயணிக்கும்போது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அந்த வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி பாதுகாப்பு அவசியம் தேவைப்படுகிறது. மூல நட்சத்திரம் பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருங்கள். மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். புராட நட்சத்திரம் சர்வ காரியம் ஜெயமாக நினைத்து நிறைவேறும். மாலை நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. மாலை நேரமும் இரவு நேரங்களில் பணி செய்பவர்கள், உயரமான தளங்களில் வேலை செய்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது மிகவும் நன்று. உத்திராட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரம் எச்சரிக்கையோடு இருப்பதும் சற்று கவனத்தை ஈர்க்கும். அடுத்தது மகரம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள், அனைத்து காரியத்திலும் வெற்றி, அனைத்து செயலும் இன்றைய நாள் உங்களுக்கு துரிதமாக நடைபெறும். சிக்கல்கள் அனைத்தும் தீர்வாகும். மனதில் தெம்பும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாளாக மாறும். உத்திராட நட்சத்திரம் சர்வ காரிய ஜெய, மனமகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். திருவோணம் செய்யும் வேளையில் கவனத்தோடு இருங்கள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்கள் எந்த பணி செய்தாலும் முழு கவனத்தோடு இருங்கள். உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும். அடுத்தது நாம் காண இருப்பது கும்பம். கும்பராசியில் பிறந்தவர்கள் அனைத்து விதத்திலும் சற்று கவனத்தோடு இருங்கள். அனைத்து காரியத்திலும் கவனத்தோடு இருந்தால் சர்வமும் ஜெயமாகும். கும்பத்தில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சர்வ காரியமும் ஜெயமாகக்கூடிய நாள். சதயம் செய்யும் வேளையில் முழு கவனம் வேண்டும். சதயமும் புரட்டாதியும் சில நன்மைகள் எதிர்பாராத பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படுத்தக்கூடிய நாளாக மாறும். கும்பராசியை பொறுத்தவர்கள் சர்வ காரியம் ஜெயமாகும். அதே நேரம் எந்த பணி செய்தாலும் முழு எச்சரிக்கையும் கவனமும் பாதுகாப்போடும் தன்னுடைய மதிப்பு மரியாதை குறையாத அளவுக்கு தவறுதல் ஏற்படாமல் பார்த்து கொள்வது மிகவும் நன்று. அடுத்தது நாம் காண இருப்பது மீனம். மீனராசியில் பிறந்தவர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழகுங்கள். வீண் வாக்குவாதத்தினை முற்றிலும் தவிருங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. சிறு குழந்தை தானே என்று நீங்கள் சர்வசாதாரணமாக பேசும் வார்த்தை சிக்கலை மாறிவிடும். முதியவர் அல்லது ஏற்றுத்தாழ்வு பார்த்து நீங்கள் பேசுவதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை சற்று குறையக்கூடும். பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படுத்தி எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாளாக மாறும். மீனத்தில் வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் செய்யும் வேளையில் கவனத்தோடு இருங்கள். சர்வ காரியம் ஜெயமாக நினைத்து நிறைவேறக்கூடிய நாள். உத்திரட்டாதி அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு புலகுங்கள். வீண் வாக்குவாதத்தினை தவிருங்கள். மாலை நேரத்தில் மனதுக்கு இனிய சம்பவம் நடைபெறும். ரேவதி சர்வகாரிய ஜெயம், மன மகிழ்ச்சி கொடுக்கும். அதே நேரம் இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் சிறிய வாக்குவாத